மூன்றாவதாக பைத்துல் மக்ஸில் மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா. இந்த ஹுத்பாவை ஷேக் முஹம்மது சரந்த் ஹபிதுல்லாஹி தந்தார்கள். அல்லாஹ்வை புகழ்வதன் சிறப்புகள். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் ஆரம்பத்திலே 3 குர்ஆன் வசனங்களை கூறினார்கள். சூரா ஃபாத்திர் 34 வசனம். அவர்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவன் எங்களை விட்டு எங்களுடைய கவலைகளை, சொர்க்கவாதிகள் சொர்க்கம் போனோடு சொல்கின்ற அல்லாஹ்வை புகழ்கின்ற வார்த்தை, எங்களை விட்டு சகல கவலை துக்கங்கள் சஞ்சலங்களை அகற்றிவிட்டான். நிச்சயம் அவன் ரப்பு மன்னிக்கக்கூடியவன், அவன் நன்றி மனப்பான்மை உள்ளவன். அதே போன்று சூரா கஸ்ஸ் 70 வசனம். அவன்தான் அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை, அவனுக்கே இம்மையிலும் மறுமையிலும் புகழ் அனைத்தும் சொந்தம், அவனுக்கே ஆட்சி அதிகாரம் சொந்தம், அவன் பக்கம் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். சூரா ஜுமர் 74 வசனம் சொல்வார்கள், எங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவன் அளித்த வாக்குறுதி நிறைவேற்றினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எங்களுக்கு பூமி அல்லாஹ் வாக்களித்தபடி அனந்தரமாக்கினான். நாங்கள் சொர்க்கத்திலே இந்த சொர்க்க பூமியை எங்களுக்கு சொந்தமாக எங்கள் சொர்க்கத்திலே குடியிருக்க வைத்தான். சொர்க்கத்தில் நாங்கள் நாடிய இடங்களுக்கெல்லாம் செல்ல முடியும், சுற்றி தெரிய முடியும். நாங்கள் நாடியபடி அங்கு இன்பம் அனுபவிப்போம். நல்ல அமல் செய்யக்கூடியவர்களுக்கான சிறந்த கூலி சொர்க்கம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். நிச்சயமா சொர்க்கவாதிகள் தஸ்பீஹ் தஹ்மீத், அல்லாஹ்வை துதிப்பது, அல்லாஹ்வை புகழ்வது, சுப்ஹானல்லாஹ் சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதை அவர்களுக்கு ஒரு மூச்செடுப்பதற்கு இயல்பாக எப்படி எண்ணம் ஏற்படுகிறது, அதுபோன்று அல்லாஹ்வை துதிப்பதற்கும் புகழ்வதற்கும் அல்லாஹ் எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். எனவே அல்லாஹ் அவனுடைய முடிவை தட்டக்கூடிய யாரும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ் சில வார்த்தைகளை கொண்டு புகழ்ந்து விட்டு சூரா ஃபாத்திஹாவுடைய பாருங்கள், பிஸ்மில்லாஹ் அடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து புகழும். அதே போன்று சில சூறாக்களை எல்லாம் ஆரம்பித்திருக்கிறான் புகழை கொண்டு என்ற தலைப்பிலே இந்த ஆயத்தை ஓதிக்காட்டுகிறார்கள். சூரா ஃபாத்திஹா. அதே போன்று அல்ஹம்துலில்லாஹி ஹலக்கஸ் ஸமாவாத், வானங்கள் பூமியை படைத்தவன், இரவலை ஏற்படுத்தியவன், ஒளியை ஏற்படுத்தியவன் அனாம் ஒன்னாவது. அதே போன்று சூரத்து நம்லிலே 93 வசனம், நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவன் உங்களுக்கு அவனுடைய அத்தாட்சிகளை காண்பிக்கிறான், காட்டுவான், எனவே நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி அந்த ஆயத்தை. எனவே நபியை சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அடியார்கள் சலாம் உண்டாகட்டும். நமல் 59 வசனம். தௌபா 112. தௌபா செய்யக்கூடிய மீளக்கூடியவர்கள், அல்லாஹ் புகழக்கூடியவர்கள், அதிகம் அல்லாஹ்வுக்கு நோன்பு நோக்கக்கூடியவர்கள், நல்ல வழியை தியாகம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே பிரயாணிக்கக்கூடியவர்கள், ருக்கூ செய்யக்கூடியவர்கள், சுஜூதில் ஈடுபடக்கூடியவர்கள், நன்மையை தீமை தடுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வரையறைகளை பேணி பாதுகாத்து நடக்கூடிய தடைகளை மீறாதவர்கள், இப்படியானவர்களுக்கு நீங்கள் நன்மாராய சொல்ல. அதிலும் அல்ஹாமிதூன் என்று இருக்கிறது, நல்லவர்களுடைய பண்புகளை, ஈமானுடைய பண்புகளை சொல்ல வேண்டும். தௌபா 12. எனவே ஹசன் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், பொதுவாக அல்ஹாமிதூன் என்று இந்த குர்ஆன் வசனத்திலே சூரா தௌபா 112 வசனத்திலே அந்த நல்லடியார்கள் நல்லவர்களுடைய பண்பை சொல்லும் பொழுது ஹாமிதுன்னு சொல்லுகிறார். ஹாமிதுன்னு சொன்ன காரணம், அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை புகழ்வார்கள், இதான் அர்த்தம். அலி இப்னு அபீ தாலிப் சொல்கிறார்கள், புகழ் என்பது அல்ஹம்து என்று சொல்ல வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோமே, அது அல்லாஹ் தனக்கென்று மிக உவப்பாக மிக விரும்பி தேர்ந்தெடுத்த ஒரு வசனம் என்று சொல்கிறார்கள். எனவே எல்லா நிலைமையிலும் ஸல்லல்லாஹு அவர்கள் புகழோடு வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் அதிகம் புகழ்வார்கள். எல்லா கட்டங்களிலும் புகழோடு தன்னுடைய நபியுடைய வாழ்க்கை பிணைந்திருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்ற வார்த்தையின் தாற்பயம் என்ன தெரியுமா? மீசானை, நன்மை நெருக்கப்பட்ட தராசிய நன்மையால் நிறைக்கும். எனவே நியாமத் கிடைக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி, சோதனையும் பொழுது அல்லாஹ் புகழ்வது, அதே போன்று அல்லாஹ்வுடைய வல்லமைகள், ஆற்றல்கள், தன்மைகள், அல்லாஹ்வுடைய சக்திகள், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் புகழ். அல்லாஹ்வுடைய ஏகத்துவம், அல்லாஹ்வுடைய நிர்வாக முறைமை, உலகை அல்லாஹ் ஜீவிக்கின்ற முறை, எல்லாவற்றுக்கும் சோதனைகள், சிரமங்கள், சாதகம், பாதகம் எல்லா இடங்களிலும் புகழ வேண்டும். எனவே நெருக்கடியில் வாழக்கூடிய முஸ்லிமே, நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து ஓதக்கூடிய சிறந்த அழகான திக்ர் அல்ஹம்துலில்லாஹ். துஆக்களில் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி வந்திருக்கிறது. திக்ர்கள் சிறந்த லா இலாஹா இல்லல்லாஹ் போன்று துஆக்களில் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். எனவே பொதுவாக எப்பொழுதுமே அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை அடிக்கடி சொல்லிக்கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஹதானா லிஹாதா, எங்களுக்கு இது நேர்வழி, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு நல்வழிகளை நேர்வழி காட்டின அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டாவிட்டால் நேர்வழி அடைந்திருக்க முடியாது என்று அதிலும் அல்ஹம்துலில்லாஹ் வந்திருக்கிறார் 43வது வசனம். எனவே எல்லா கட்டங்களிலும் ஹம்து, அல்லாஹ்வை புகழ்வது அவசியம். அது ஹம்து, அல்லாஹ்வை புகழ்வுடைய 3 நிபந்தனைகள். அல்லாஹ் ஞாமத்தை தந்து அந்த ஞாமத்தை நீங்கள் புகழ்ந்தால் அந்த ஞாமத்தை தந்தவனை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். அதை நீங்கள் புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தான் தந்தான், அதுக்கான புகழ்வது. அதேபோல் அல்லாஹ் உங்களுக்கு கதா கதிராக முடிவெடுத்த விடயங்களை அல்லாஹ்வுடைய முடிவை ஏற்று புகழ்வது. அதேபோல் நீங்கள் எப்பொழுதுமே
அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள் அனுபவிக்கின்ற பொழுது அல்லாஹ் புகழ்வது, அல்லாஹ் உங்களை பாவங்கள் இருந்து பாதுகாத்துவதற்கான அல்லாஹ் புகழ்வது, அதே போன்று வழி தவறாமல் பாதுகாத்துக்கான அல்லாஹ் புகழ்வது என்று சொல்லிவிட்டு எல்லா கட்டங்களையும் அல்லாஹ் புகழ்வது உங்களை விமோசனமான பாதைகளை விட்டு செல்லும் என்று சொல்லிவிட்டு பொதுவாக பாருங்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த ஹதீஸை பாருங்கள். ஒரு அடியாருடைய பிள்ளை மரணிக்கிறது. தன்னுடைய பிள்ளை மரணித்தவுடன் அல்லாஹ் கேட்பான மலக்குமாரிடம், நீங்களுடைய அடியாருடைய குழந்தையை கைப்பற்றி விட்டீர்களே, மரணிக்க வாங்கி விட்டீர்களே, மலக்குல் மௌத்திடம் அந்த சொல்லாம் அல்லாஹ், நீங்களுடைய அடியான ஈரக்குலையின் ஒரு பகுதியை, ஈரக்குழந்தையை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்களே. ஆம், நீ சொன்னேன், நாங்கள் செய்தோம். என்னுடைய அடியார் என்ன சொன்னான் பிள்ளை மரணிக்கின்ற பொழுது? அப்போ அடியார் என்ன சொன்னான்? ஹமிதக வஸ்தாரஜா, உன்னை புகழ்ந்து விட்டு இந்த கல்லாக்கதனை பொருந்திக் கொள்ள வைத்து அல்லாவுக்கு எல்லா புகழும், இந்த சோதனை தந்தனை பொறுமை தந்தாதைகளை போகணும் இன்னால் இல்லா என்ன ராஜ்யம் சொன்னான். அதே போன்று பலஸ்தீன் மக்களுடைய இணைக்கிறார்கள். பலஸ்தீன் மக்கள் எத்தனை பிள்ளைகள் எழுந்திருக்கிறார்கள், எத்தனை குடும்ப உறவுகள் எழுந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி அந்த ரூகை கைப்பற்றி விட்டு மலக்குமார்கள் போகின்ற பொழுது கேட்பான் அல்லாஹ், என்னுடைய அடியாருடைய பிள்ளை கைப்பற்றி விட்டீரே. அப்போ பலஸ்தீன் மக்கள் என்ன சொன்னார்கள் என்று தானே அங்கே அர்த்தம். பலஸ்தீன் மக்கள் என்ன சொன்னார், அந்த பலஸ்தீனில் ஷஹீதாக்கப்பட்ட குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய தாய் தந்தை என்ன சொன்னார்கள் என்று கேட்பானே அல்லாஹ். எனவே அல்லாஹ் புகழ்ந்து மனதால் ஏற்றுக்கொண்டு அதுக்கு நாங்கள் இன்னாலில்லாஹ் என்ன ராஜ்யம் சொன்னோம். அப்படி சொன்னால் என்னுடைய அடியானுக்காக வேண்டி சொர்க்கத்தில் ஒரு புகழறத்தை கட்டுங்கள், புகழறம், புகழ் வீடு, புகழறம் அல்லது புகழகத்தை கட்டுங்கள், அதுக்கு பைத்துல் ஹம்த் புகழறம் என்று பெயர் வையுங்கள் என்று சொல்லிவிட்டு பொதுவாக எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்காக தான் ஏற்படுத்த போராளிகளே நன்மாரை பெற்றுக் கொள்ளுங்கிற சுதாரணர்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய அடியார்களை சிறந்த அடியார்கள் அல்லாஹ் புகழக்கூடிய ஒன்று ஹதீஸுக்கு நீங்கள் ஆளாகுங்கள், எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய புகழை திளைத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு மலக்குமார்கள் கூட எப்பொழுதுமே மலக்குமார்கள் அரசை சுமந்திருக்கிறார்கள், புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அரசை சுமந்திருக்க சூழ இருப்பவர்கள் அரசை சூழ அணிவகுத்து ஒன்று திரண்டு அல்லாஹ் தன்னுடைய ரப்பின் புகழை கொண்டு சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி என்று புகழ்கிறார்கள். அதேபோல் அவர்களுக்கு மத்தியில் உண்மையாக தீர்ப்பளிக்கப்படும். அவர்கள் சொல்லுவார்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லப்படும். ஜுமர் 75 ஓதி. எனவே அதோடு இந்த ஹதீஸை எடுத்து பாருங்கள், எப்படியான எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் புகழ்கின்ற அழகான ஒரு பண்பு. ஒரு மூணுடைய விடயம் ஆச்சரியமானது, எல்லா விடயங்களும் ஆச்சரியமானது. அவனுடைய விடயம் அனைத்தும் ஆச்சரியம், அனைத்துமே நலவு. இது மோமினுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். அவனுக்கு சந்தோஷமான நல்ல நிலைமை ஏற்பட்டால் அல்லாஹ்வை புகழ்ந்து பாராட்டி நன்றி செலுத்துவான், அதுவும் அவனுக்கு நலவுதான். அவனுக்கு சோதனை சிரமம் ஏற்பட்டால் பொறுமை செய்வான், அதுவும் அவனுக்கு நலவுதான். இந்த ஹதீஸை நாங்கள் இந்த காலத்திலே கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த ஹதீஸில் ஒரு கூட்டம் போராடி கொண்டிருப்பார்கள், சத்தியத்துக்காக போராடி கொண்டிருப்பார்கள். யாருடைய தீங்கும் எந்த நஷ்டத்தை ஏற்படுத்தாது யார் அவர்கள் பைத்துல் மக்தஸ் பைத்துல் மக்தஸுடைய பகுதியில் வாழக்கூடிய மக்கள் சொல்லி எங்களை அல்லாஹ் நபி அவர்கள் சிலாயத்து கூறுகிறார்கள். எனவே காலை மாலை ஓத வேண்டிய துஆக்களில் அல்லாஹ்வுடைய புகழ் வருகிறது. காலை மாலையிலே ரலிது பில்லாஹி ரப்பா, இறைவனை ரப்பாக பொருந்திக் கொண்டேன், இஸ்லாத்தை மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன், இஸ்லாமி தீன அபி முஹம்மது நபியா நபியா ரசூலா பொருந்திக் கொண்டேன் சொன்னால் அல்லாஹ் அவரை திருப்திப்படுத்த வைப்பது, அல்லாஹ் அவருக்கு திருப்தி அளிப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்று சொல்கிறார். வேறு அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டு நாங்கள் புகழ்வது இந்த வார்த்தையின் மூலம். அல்ஹம்துலில்லாஹி கஸீரா என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு செறிவான புகழ் உண்டாகட்டும், அதிகமான புகழ் உண்டாகட்டும் என்ற வார்த்தையிலே என்று சொன்னால் என்னுடைய அடியானுக்கு என்னுடைய ரஹ்மத் அதிகமாக கிடைக்கும் என்று எழுதுங்கள் நான் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹி கஸீரா, அல்ஹம்துலில்லாஹி கஸீரா, அதிகமாக அல்லாஹ்வை புகழ்கிறேன், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் மலக்குமாருக்கு சொல்வானான், என்னுடைய அடியானுக்கு என்னுடைய ரஹ்மத் அதிகம் கிடைத்ததாக எழுதுங்கள் என்று சொல்லி அந்த ஹதீஸோடு இஸ்திக்ஃபார் துஆவோடு முதலாவது குத்பா முடித்துவிட்டு இரண்டாவது குத்பாவை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்தோடு ஆரம்பித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகான ஒரு நன்றி துஆவை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹி வஹபலி அலல் கிபர் இஸ்மாயில் இஸ்ஹாக், வயோதிப பருவத்தில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு நன்கொடையாக குழந்தை பாக்கியமாக தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று பாராட்டினார்கள். நிச்சயமாக ரப்பல் துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். இப்ராஹிம் 19 வசனம். அதே போன்று இப்ராஹிம் 35 வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஊரை நிம்மதியான ஊராக ஆக்கு என்று சொன்ன அந்த துஆவையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். எனவே இப்படியான நிலைமைகள் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் சோதனைகள் இப்பொழுது அல்லாஹ் புகழ வேண்டும், நிலைமைகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வைத்ததுக்காக போதும், பொறுமை தந்ததுக்காக புகழ வேண்டும். எனவே எத்தனையோ பெண்கள் விதவைகளாக பிள்ளைகள் அனாதைகளாக மாறிய இந்த காலகட்டத்திலே நமக்கு பொறுமை தேவை. மனதால் அல்லாஹ்வை நாங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சோதனை, இந்த நெருக்கடிகள் அல்லாஹ் பொறுமை தந்தானே, தைரியத்தை தந்தானே, அதுக்காக புகழ்ந்து கொண்டே இருப்போம். எனவே இப்படியான விடயங்களை யார் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நல்ல மனங்களை செய்வாரோ அவருக்கு அந்த மகத்தான கூலியை நாம் கொடுப்போம் என்ற சூரனை சந்திப்பேன். எனவே எப்பொழுதுமே எல்லா கட்டங்களிலும் மன்னிப்பு மனப்பான்மை தயாரத்தன்மை நடந்து கொள்ள வேண்டும். மன்னிக்கும் பொழுது, பிறரை மன்னிக்கின்ற பொழுது நாம் உயர்த்தப்படுவோம், கண்ணியம் தான் கிடைக்கும். யார் மன்னிப்பாரோ, மன்னித்து
தங்கள் மத்தியில் ஒற்றுமை சீர்திருத்தம் ஏற்படுத்திக் கொள்வார், அவருடைய கூலி அல்லாஹ்வின் மீது பொறுப்பு, அவருக்கு அல்லாஹ் நிச்சயம் கூலி கொடுப்பான். சூரா ஷூரா 40 வசனத்தை ஓதி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஸலவாத்து சொல்கின்ற ஆயத்தை ஓதி ஸலவாத்து ஓதி துஆவோடு முஹம்மது ஸரந்த ஹபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்பா முற்றுவிக்கிறார்கள். எனவே 3 ஹுத்பாக்கள் மூலம் பயனடைவோம், பிரயோசனம் அடைவோம், வாழ்க்கையிலே செயல்படுத்துவோம், தேவையான விடயங்களை எடுத்து அமல் செய்வோம். மக்காவுடைய ஹுத்பா சகோதர வாஞ்சியை பற்றி அழகான ஹுத்பா செய்தார்கள். சகோதர வாஞ்சி நடந்து கொள்வோம். மதீனாவுடைய ஹுத்பா எப்பொழுதுமே அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் வைக்க வேண்டும். என்ன நெருக்கடி, என்ன கவலை, என்ன துக்கம், எந்த சிரமம் வந்தாலும் எனக்கு பின்னால் விடிவு கிடைக்கும், அல்லாஹ் நல்ல நிலையை ஏற்படுத்துவான், சிறந்த எதிர்காலத்தை தருவான், தோல்விக்கு பின்னால் சிறந்த வெற்றியை தருவான், இழந்ததுக்கு பின்னால் அல்லாஹ் பாரிய வெகுமதிகளை தருவான், கஷ்டம் வந்தால் இலகுவை தருவான், துன்பம் வந்தால் இன்பத்தை தருவான் என்று அல்லாஹ்வோடு நல்லெண்ணம், பாசிட்டிவான நேர்மறையான சிந்தனையோடு நாம் செயல்பட வேண்டும். அது கூடிய சீக்கிரம் விடிவை தரக்கூடிய ஒரு நல்ல அமல் என்று சுபைத் ஹபிதுல்லாஹ் அதை விவரித்திருந்தார்கள். 3வது, எப்பொழுதுமே அல்லாஹ்வை புகழ்ந்து நம்முடைய வாழ்க்கை அமையும். காலை மாலை தூங்கி எழுந்தது முதல் மாலை தூங்கும் வரைக்கும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வுடைய புகழோடு பின்னி பிணைந்ததாகத்தான் நபியோடைய வாழ்க்கையும் இருந்தது, சஹாபாக்களுடைய வாழ்க்கை, முன்னோருடைய வாழ்க்கை, நபிமாருடைய வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய புகழை எப்பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த ஹுத்பாவையும் ஸரந்த ஹபிதுல்லாஹ் 3 ஹுத்பாக்கள் மூலம் மக்களுக்கு எத்தி வைப்போம். எனவே நிகழ்ச்சி தயாரிப்பிடும் நண்பர் ரிஸ்வான், அதே போன்று நிகழ்ச்சி தொழில்நுட்பத்தில் என்ற நண்பர் ஷர்ஃபானுக்கு நன்றி செலுத்தியவனாக, உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத் செய்வனாக என்று துஆ கேட்டவனாக, நிலைமைகள் எல்லாம் சீராக்க வேண்டும், கால நிலைமைகளை எல்லாம் சாதகமாக்க வேண்டும், தேவையான அளவு மழையை பொழிவிக்க வேண்டும், காற்று தேவையான அளவு வீச வேண்டும், எந்த சேதங்கள் உடைமைகள் உயிர்கள் சேதமானதோ அது எந்தெந்த யாரெல்லாம் இதிலே உயிர் சேதம் ஏற்பட்டு ஷஹீதுகள் ஆயினார்களோ வெள்ளத்தில், அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடுபடி வெள்ளத்தில் மூழ்கி வஃபாத்தார்கள் இருக்கலாம், விடுபாடுகளுக்கு ஏதோ அறிவிப்பிலே உயிர் நீத்த சகோதரர்களை எல்லாம் ஷஹீதுகளுடைய பட்டியலை சேர்த்தருள்வானாக. அவருடைய குடும்பங்களுக்கு, பெற்றோர்களுக்கு, உறவுகளுக்கு எல்லாம் ஆறுதலை கொடுப்பானாக. உயர்ந்த அந்தஸ்துகள் எல்லாம் சொர்க்கத்திலே கொடுப்பானாக. உடைமைகளை யார் இழந்தார்களோ அவர்களுக்கு இழந்ததை விட சிறந்ததை எல்லாம் கொடுப்பானாக. இதற்கு பிறகு இப்படியான சேதங்கள் வராத ஒரு பாதுகாப்பான, ஒரு ஆஃபியத்தான, ஒரு விமோசனமான ஒரு நாடாக நமது நாட்டையும் உலகத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு மீண்டும் ஒரு மனாபி இஸ்லாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.